வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு கோவை சிங்காநல்லூர் சாந்தி சோஷியல் சர்வீசஸ்க்கு பின்னாடி இருக்குது. ஜெயந்திரா காலேஜ், சிங்காநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன், சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இந்த வீட்டு பக்கத்தில் இருக்குது. இது ஒரு ரீசேல் ஹவுஸ். 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டின வீடு. த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன், சூயஸ் 24x7 வாட்டர் கனெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் போர்வெல்லும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸ். இந்த வீடு ரிவர் சாண்டில் கட்டியிருக்காங்க. ஜன்னல் கதவு எல்லாமே மரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சவுத் ஃபேஸிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 4.5 சென்ட் லேண்ட் ஏரியா, அதில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த ஹவுஸ் 20 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ். இப்போ ரீசெண்டாக அரவுண்ட் 30 lakhs எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த வீட்டை ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெவியான மெட்டல் கேட், ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு இந்தியன் பேட்டர்ன் அவுட்டர் டாய்லெட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் பார்த்தீங்கன்னா சூயஸில் 24x7 வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. போர்வெல் இருக்குது. ஒரு சின்ன சிட் அவுட். ஹெவியான டீக்வுட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே லிவிங் ஹால். 16க்கு 11ங்கிற அளவில் இந்த லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைனிங் அண்ட் கிச்சன். ரொம்ப அழகான வுட் ஒர்க்கில் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இது நார்மலான பிளைவுட்டில் பண்ணாமல் ஹெவியான ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா. சவுத் ஃபேஸிங்கில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் எல்லாமே புதுசாக பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். ஃபுல் வீட்டுக்குமே டைல்ஸை மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஸ்டடி ரூம். இந்த ரூமும் 10க்கு 11. செட்பேக் ஏரியா போகிறதுக்கு ஒரு கிரில் கேட் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெவியான சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்ஸ். வுட்லேயே ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி. ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். 16க்கு 17ங்கிற அளவில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம். வென்டிலேஷனுக்காக 3 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெவியான வுடன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 டோர் வார்ட்ரோபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ட்ரெஸ்ஸிங் அண்ட் அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். இந்த வீடை நம்ம ரீசேல் ஹவுஸ்னே சொல்ல முடியாது. புது வீடு மாதிரி கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது சவுத் ஃபேஸிங் அமைஞ்சிருக்க கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 11. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். லாபியிலிருந்து ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரில் கேட் ஹெவியாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெட்டல் கேட். டாகுக்காக ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம ஓப்பன் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் போர்வெல் வாட்டருக்காக கான்க்ரீட்லேயே ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவில்.